நீரிழிவு நோய் ஏற்பட முக்கிய காரணம் அதிலிருந்து முற்றிலும் குணமடைவது உள்ளிட்ட தகவல்களை நீரிழிவு சிறப்பு மருத்துவர் பரணிதரன் வழங்கிட கேட்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்னா, அதுக்கு முக்கியமா நம்ம ஒரு டெஸ்ட் சிம்பிளான டெஸ்ட், கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அது குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது ஒருத்தவங்களுக்கு நார்மல் பார்த்தீங்கன்னா வெறும் வயித்துல 100க்குள்ள இருக்கணும். அதே வெறும் வயித்துல 126 மேல போனா சுகர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த குளுக்கோஸ் கொடுத்து 2 ஹவர்ஸ் கழிச்சு செக் பண்றது நார்மலா 140க்குள்ள இருக்கணும். அதுவே 200க்கு மேல போனா டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆரம்பகட்ட சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம். அதாவது வெறும் வயித்துல ஃபாஸ்டிங்ல 100லேருந்து 125க்குள்ள இருந்துச்சுன்னா இது ப்ரீ டயபெட்டிஸ் ஆரம்பகட்ட சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்தில் குளுக்கோஸ் கொடுத்து 140லேருந்து 199 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதையும் ப்ரீ டயபெட்டிஸ் இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆக்சுவலாக இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜும் டயபெட்டிக் ஸ்டேஜும் இந்த குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவர் அணுகணும். இந்த ஆரம்பகட்ட சர்க்கரை நோய் நம்ம முற்றிலும் குணப்படுத்தலாம். இப்போ டயபெட்டிஸ் ரெமிஷன், டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட் மாதிரி அடுத்த டெஸ்ட் கால் HbA1c சொல்கிறோம். இது 3 மாதமாக ஒருத்தவங்களுக்கு சர்க்கரையான அளவு எப்படியோ இருக்குது அப்படின்னு தெரியும். இது நார்மல் பார்த்தீங்கன்னா 5.7க்குள்ளே இருந்துச்சுன்னா அது நார்மல். இதே 5.7லேருந்து 6.4 வரைக்கும் ஆரம்பகட்ட சர்க்கரை நோய். இதே 6.5க்கு மேலே இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் 6.5க்கு மேலே இருந்துச்சுன்னா இவங்களால நார்மல் கொண்டாட முடியும்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முடியும். இது டயபெட்டிஸ் ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் மருந்துகளே இல்லாமல் நம்ம உணவு பழக்க வழக்கத்துலையும் உடற்பயிற்சியிலுமே இந்த HbA1c லெவலில் 5 கீழே கொண்டாந்துன்னா இது டயபெட்டிஸ் ரெமிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது எவ்வளோ நாளைக்கு கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சி நல்லா வச்சுக்கிறீங்கன்னா 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, ஈவன் 10 வருஷம் கூட வரைக்கும் உங்களுக்கு உணவு மாத்திரைகள் இல்லாமலே உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் பண்ண முடியும் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. டயபெட்டிஸ் ரெமிஷன் இஸ் பாசிபிள். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு இதை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சாதான் இதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. இன்றைய காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்குது. இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வரும், டயபெட்டிஸ்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா எனக்கும் வருமா அப்படின்னு காலகட்டத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பரம்பரைத்தன்மை இருந்த டயபெட்டிஸ் வரும் அப்படின்றது உண்மைதான். ஆனால் பரம்பரைத்தன்மை இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு வராமல் தடுக்க முடியும்னா அது இன்னைக்கு காலகட்டத்தில் சுற்றுப்புற சூழ்நிலைகள் தான் முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் கேட்கலாம், சுற்றுப்புற சூழ்நிலைகள் தட் இஸ் கால்ட் என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணையமானது இன்சுலின் உற்பத்தி பண்ணுது. அந்த இன்சுலினோட வேலையே பிளட் குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்கு சேர்த்து நம்மளுக்கு எனர்ஜியாக கொடுக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்ன காரணத்தினால அதிகமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் பரம்பரைத்தன்மையோட நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது நம்ம எடுக்கிற டயட்டில் ஹை கலோரி டயட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது. நம்ம எடுக்கிற உணவுகள் மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அதிகமாக குளுக்கோஸ் கொடுக்குறோம். அதே நேரத்தில் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது, இது கூட உடல் உழைப்பு இல்லாமல் இருக்குது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இருக்குது. இது கூட உடலோட பருமன், தொப்பையினோட அளவு அதிகமாக இருக்குது. நம்ம விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உறுப்புகளில் இருக்கிற கொழுப்புகள் அதிகமாக இது விசரல் ஃபேட்னு சொல்லும்போது நம்மளுடைய ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமான காரணம் இந்த டயபெட்டிஸ் வரதுக்கான, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான காரணங்கள். அது இல்லாமல் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியமானது. அதை விட ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், சரியான தூக்கம் இல்லை, இது எல்லாமே என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர், சுற்றுப்புற சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடிலாம் பரம்பரைத்தன்மைன்னு தான் பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கி முக்கியமான விஷயம் மோர் தென் அந்த ஹெரிடிட்டியோட இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் தான் டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணம். இன்றைக்கி எல்லாமே நம்மளுக்கு டோர் டெலிவரியாக வருது. அதை நம்ம மாற்றணும். நம்ம ஃபுட்டு நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதே டோர் டெலிவரின்னு பார்க்கும்போது அது இன்றைக்கி டிசீஸ் டெலிவரி ஆகிடும். ரெண்டாவது, நம்ம உடற்பயிற்சி தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் தாரக மந்திரம். நம்ம உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சியில் அக்கறை, இதை செலுத்தினா எந்த நம்மளுக்கு வியாதியும், அதாவது டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, ஹைப்பர் டென்ஷனோ, கொலஸ்ட்ராலோ இல்லை உடல் பருமனோ வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும்.